The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இவ்வளவு கண்ணிய குறைவா திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் பேசுறதுக்கு என்ன காரணம்? அவர் பேசினாரான்னு எனக்கு தெரியாது. இல்ல, நேத்து தான் பேசியிருக்காரு. உணர்வுபூர்வமா அவர் பேசிட்டாரு. அவ்வளவு அவர் ஒன்றும் வேற ஒன்றும் குறை சொல்லல. வாழ்க உதயநிதின்னு சொல்றாங்க, என்ன காரணம்? எனக்கு யாரு வாழ்வு கொடுக்குறாங்களோ, எனக்கு யார் என்னுடைய திமுகவுல வந்து அந்த அளவுக்கு உட்கட்சி பிரச்சனை கேட்கவே கூடாது. முதல்ல அது ஏன் கேட்க கூடாது? ஏது கேட்கணும்? எல்லா திமுக உண்மையான தொண்டர்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். எதுக்காக? நாளைக்கு விஜய் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியா வருவாருன்னு எதிர்பார்க்கிறீங்க. நீங்க அது மாதிரி தப்பா நினைக்கிறீங்க. அவரெல்லாம் அரசியல்வாதி கிடையாது சார். அதெல்லாம் ஒரு சும்மா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தார், அவ்வளவுதான். அவரெல்லாம் நிரந்தரமா இருக்க முடியாது. கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு வந்து கள்ள சாராயம் காய்ச்சறவங்க தமிழ்நாட்டில் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, நான் வேணா பேசி சார் எந்த மக்கள் சொன்னாங்க? அந்த மக்கள் பேரை சொல்லுங்க. நான் வாங்க, ரெண்டு பேரும் போலாம் அந்த ஊருக்கு. ரெண்டு பேரும் போலாம் அந்த ஊருக்கு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சார். எதற்கு எடுத்தாலும் மணிப்பூருக்கு போகல, பிரதமர் மணிப்பூருக்கு போகல அப்படின்னு சொல்லி தொடர் குற்றச்சாட்டுகளை திமுக வைப்பாங்க. ஆனா கள்ளக்குறிச்சிக்கு இன்றைய தேதி வரையும் முதல்வர் போகல. என்ன காரணம்? கள்ளக்குறிச்சி வேறு, மணிப்பூர் வேறு. கள்ளக்குறிச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒரு, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். மணிப்பூர் அப்படி இல்லை. திட்டமிட்டு அங்கு இருக்கிற கிறிஸ்துவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் மொய்திக்கும் அந்த இன்னொரு சமுதாயத்துக்கும் சண்டை. இன்று கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? மணிப்பூர் அரசை நம்ப முடியாது என்று, ஒரு மாநில அரசை நம்ப முடியாது என்று உச்சநீதிமன்றம் இதுவரை சொன்னதே கிடையாது. இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு அங்கு வந்து மதவெறி விடித்து ஆடுகிறார்கள். தினசரி பெண்களை, மகளிர்களை, மலைவாழ் மக்களை கொச்சைப்படுத்தி அவர் இழிவுபடுத்தி கொள்கிறார்கள். அதனால் அதற்கு ஏன் பிரதமர் செல்லவில்லை என்பது அது ஒரு மாநில பிரச்சனை. இது மாநில பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் 120 பேர் இறந்த நிகழ்ச்சியில் ஒரு சாமியார், அவர் வந்து காவல்துறையில் பணியாற்றிட்டு இருந்தவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல அந்த போலோ சாமியார் வந்து நடந்து போகிற வழியில் இருக்கிற மண் எடுத்து நெத்தியில் வைக்கிறதும் போகிறதும் அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு முதலமைச்சர் என்ன செய்யணும்? லட்சக்கணக்கில் மக்கள் வர்றானா அதுக்கான ஏற்பாடு அவங்க வந்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு செட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் எந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்கினாலும் காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கையாக பார்க்கும், இருந்தால் தான் அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் 3 லட்சம் பேர் கூடுற இடத்துல 80,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 80,000 பேர் உட்கார்றதுக்கான ஏற்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. இறந்தாங்க இல்லையா, அதுக்கு பிரதமர் வாயே திறக்கல, உள்துறை அமைச்சர் வாயை திறக்கல. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அந்த இடத்த பார்க்க போனாரா? இவ்வளோ பேர் அப்பாவி மக்கள் இறந்தாங்களே பட்ட பகலில் நம்ம போய் பார்த்தாரா? அது வந்து விபத்து, கட்டாயம் பார்க்கணும். இது அப்படி இல்லை. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஒரே நிமிஷம். கள்ள சாராயம், அந்த விஷ சாராயம் குடித்ததில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கி எங்கெல்லாம், இன்றைக்கு கூட ஒரு பெட்ரோல் பங்க்கில், சாத்தி கிடக்கிற பெட்ரோல் பங்க்கில் 2000 லிட்டர் மெத்தனால் இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி அந்த சிபிசிஐடி வந்து அந்த அளவுக்கு தெளிவாக போகுது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து முதலமைச்சர் தான் போகணுங்கிறதுல எல்லா 2 அமைச்சர்கள் வந்து முன்கூட்டியே முதல் நாளே போய் பார்த்தாங்க. அமைச்சர்கள் போனாங்க, மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் போனார், எல்லா அமைச்சர்களும் போனாங்க. மருத்துவத்துறை அமைச்சர் 3 நாள் அங்கேயே இருந்தார். நடவடிக்கை எடுத்ததில் எந்த பொதுமக்களாவது அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்தில், இந்த சுகுணாபுரங்கிற ஊர்லேயோ யாராவதோ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள், போலியான விளம்பரம் தேடுகிற அரசியல்வாதிகளை தவிர எந்த பொதுமக்களாவது மருத்துவத்துறையில் வந்து எங்களுக்கு ஒரு நிமிஷம் மருத்துவத்துறையில் எங்களுக்கு வைத்தியம் பார்க்கல,
மருந்து கொடுக்கல, முறையாக கவனிக்கல, சரியான அரசு நடவடிக்கை இல்லைன்னு யாராவது ஒரு மக்கள் சொன்னாங்களா? எல்லா மக்களும், எந்த மக்களும் இதுவரை அரசை பற்றி ஏதாவது குறை சொல்லி, இவ்வளவு தொலைக்காட்சி அங்கே போகுது டெய்லி, போய் அவங்கள சொல்லுமான்னு கூட கேட்டு பார்த்தாங்க 2-3 தொலைக்காட்சிகளை. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் விளம்பரத்துக்கு போட்டு போயிடுவீங்க சாமி, பாதிக்கிறதுனால, அதனால சொல்ல முடியாதுன்ட்டு. சார் இப்போ நீங்க மணிப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பாஜகவுல இருந்து நிறைய மினிஸ்டர்லாம் போனாங்க. ஆனா கடைசி வரை நீங்க கேட்டது ஏன் பிரதமர் மோடி போகல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கருணாபுரத்துல பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாகல, 2 பேர் சாகல, 50 பேர் சாகல, 65 பேர் செத்துருக்காங்க சார். இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் அட்மிட் பண்ணி இருக்காங்க. முதலமைச்சர் போய் ஏன் தான் பார்க்கல? நீங்க அரசு நடவடிக்கை எடுத்துதான் தான் கேட்கணும் ஒழிய, அரசு நடவடிக்கைகள ஏதாவது குந்தகம் இருக்கா, தவறு இருக்கா, நடவடிக்கை முறை இல்லைன்னு கேளுங்க. ஆனா நீங்க முதலமைச்சர் போகணும் தான் சார். முதலமைச்சர் போவார், போகாம இல்ல. எதுக்கு போவார்? போகாமல் ஒண்ணும் கிடையாது. அது ஏன் போகலைங்கிறது அதை கேட்கற மக்கள் நான் இப்போ சொல்றேன் சார். அந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கா? மக்கள் ஏதாவது கேட்கறாங்களா சார்? மக்களை கெடுக்கிறதே இப்ப சொல்ற கேளுங்க. நான் ஒரே நிமிஷம் நான் சொல்றது நீங்க கேளுங்க. விளம்பரம் தேடுகிற போலி அரசியல்வாதிகளை தவிர யாருமே கேட்கறது இல்ல. எந்த மக்களும் கேட்கல. அந்த மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க இப்ப நடவடிக்கை எடுத்ததை பாராட்டுறாங்க. இன்னைக்கு கள்ள சாராயம் குடிக்கிறத சட்டமன்றத்தில் அவர் தீர்மானம் கொண்டுட்டு இன்னைக்கு 10 ஆண்டுகள் தண்டனை இல்லை, ஆயுள் முழுவதும் தண்டனை கொடுத்துருக்கு, 10 லட்சம் ரூபா போட்டிருக்கு, அந்த அளவு கொடுத்துருக்கு. அந்த மாவட்டத்தை வெளியேற்ற சொல்லியிருக்கு. அதில் பிடிச்சா கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு கள்ள சாராயம் காய்ச்சறவங்க தமிழ்நாட்டில் எங்க இருக்காங்கன்னு பாருங்க சார். நீங்க அவங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட நான் போய் என்னத்துக்காக முதலமைச்சருக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேக்குறீங்க? அது பதில் சொல்லுங்களேன். இல்ல நான் கேக்குறேன், மக்கள்கிட்ட போய் நான் அங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன் சார். நான் தான் ஸ்பாட்டுக்கு போனேன். அவங்க சொன்னது அங்க ஈஸியா கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. போலீஸ் கமிஷன் வாங்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் முதல்வர் போய் ஸ்பாட்டுக்கு போய் இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறது? முதலமைச்சர் அங்க வரணுங்கிறது ஏன் சார் அவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு கேக்குறீங்க? நான் கேட்கறேன் உங்களை கேள்வி. நடவடிக்கை என்ன எடுக்கல, நடவடிக்கை எடுக்கலான்னு கேளுங்க. முதலமைச்சர் வர்றாரு போலன்னு கேட்க வேண்டியது இல்ல. முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகாம இருக்க வேணுங்கிறது இல்ல, போய் தான் ஆகணுங்கிறது இல்ல. முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சட்டமன்றத்தில்? இன்று வரை நீங்க தான் பிரதமர் மோடி ஏன் போகல அப்படின்னு சார். அது அந்த மாநிலமே தீப்பிடிச்சு எரியுது. அவங்க வீடு அடிக்கிறா, எல்லாம் அடிக்கிறா. இங்க அந்த பிரச்சனை. இங்க என்ன மதத்துக்கு மத சண்டையா? 65 பேர் இறந்தாங்கன்னு எதனால இறந்தாங்க? யாராவது போய் அடிச்சு கொண்டாங்க? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. மணிப்பூர் மாதிரி கலவரமா? இல்ல, சாராயத்தால இறந்திருக்காங்க. சாராயம் யாரு காய்ச்சுனாங்க? யாரு குடிக்க சொன்னாங்க? எடுக்கல. யாரு குடிக்க சொன்னாங்க? மேல எதுக்கு நடவடிக்கை? எது குடிக்கணும்? இல்ல, சாராயம் காய்ச்சினவங்க மேல நான் கேக்குற பதில் சொல்லுங்க. யாரு காய்ச்சினவங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க பாத்தீங்களா? சார் ஆமா, அங்குள்ள மக்கள் சொன்னாங்க. நான் வேணா பேசி சார் எந்த மக்கள் சொன்னாங்க? அந்த மக்கள் பேரை சொல்லுங்க. நான் வாங்க 2 பேரும் போலாம் அந்த ஊருக்கு. 2 பேரும் போலாம் அந்த ஊருக்கு. எந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் எந்த மக்கள் அங்க சொல்றது இல்ல சார். எதுக்கு மாவட்ட நான் சொல்ல கேளுங்க சார். பணியிட மாற்றம் எதுக்கு பண்ணீங்க? பணியிட மாற்றம் செய்யத்தானே சார் செய்யணும். நீங்க அரசு இப்ப ஒண்ணுல இந்த அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்தை பொறுப்பாளர் மேனேஜர் போட்டிருப்பாங்க. இங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த மேனேஜர் தான் பொறுப்பு. அந்த மாதிரி அங்க மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு, காவல்துறை ஐஜி தான் பொறுப்பு, டிஐஜி தான் பொறுப்பு, அங்க இருக்கிற எஸ்பி தான் பொறுப்பு. அதுக்காக நடவடிக்கை எடுத்து ஏன் எடுக்கலன்னு கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது, விற்கக்கூடாது, நடைமுறை இருக்கக்கூடாது. அதுதான் கேட்கணும் மொழிய. நீங்க இவர் ஏன் வரல, அவரு ஏன் வரலன்னு இல்லை. அங்க மணிப்பூர்ல அப்படி இல்லை. ஒரு முதலமைச்சரே ஒரு பக்கமா சேர்ந்துட்டு செய்யறதுனாலதான் அங்க சண்டைய. இங்க அப்படி இல்ல. வேங்கவேலுக்கு முதல்வர் போகல, நீங்க சொன்ன அமைச்சர் உதயநிதி போகல, அதுவே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சின்ன சின்ன டிச்சில் ஒரு டிச்சு கால்வாயில ஏதாவது ஒரு மண்ணு கலந்துருச்சுன்னா அதுக்கு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியமே இல்ல. சார் அங்கெல்லாம் மக்கள் ஏதாவது பிரச்சனை சொல்றாங்களா? இல்ல, அது சின்ன பிரச்சனை. இந்த பத்திரிகையாளர்களும் நீங்க சொல்ற கேட்டுங்க. பத்திரிகையாளர்கள் தான் எதையுமே மிகைப்படுத்தி பெருசு பண்ணி விடுறீங்களோ இல்லையா, வேற யாரும் ஒன்றும் பண்றது. எல்லா மக்களும் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த தொலைக்காட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடக்காம இருந்ததா? எது நடந்தாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருந்ததா? நான் இப்போ சொல்றேன், நீங்க அரசியல் செய்யறதுக்காக இருக்கக்கூடாது ஒழிய அரசியல் எடப்பாடி பழனிசாமி மாதிரி செயல்படக்கூடாதுன்னு சொல்றவங்கள. எதற்கு எடுத்தாலுமே இது பிச்சை, நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இவ்வளவு கண்ணிய குறைவா திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் பேசுறதுக்கு என்ன காரணம்? எந்த நிர்வாகி அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம திராவிடங்கிற இந்த இயக்கம் 75 வருஷமா செயல்படுறதுனால தான் இன்னைக்கு சாதாரண மக்களையும் படிக்க வச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால நாங்க செஞ்சதுன்னு சொல்றாரு. அவர் எதனால சொல்றாருன்னா, இதை எதிர்த்து தேவையில்லாம சில அரசியல்வாதிகள் பேசுறதுனால அந்த உணர்வுபூர்வமா அவர் பேசிட்டார். அவர் ஒன்றும் வேற ஒன்றும் குறை சொல்லல. ஒரு மோசமான பெயர்களால கூட்டங்களை திருநங்கைன்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. விதவைன்னு சொல்லக்கூடாது, கைம்பெண் சொல்லுங்கன்னு சொல்லி
ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு கண்ணியமா பயன்படுத்தினவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்ப யாரு திமுகவுல யாரு இப்ப இப்ப அமைப்பு கௌரவம் செயலாளர் பேசுறா? RS பாரதி நான் வந்து தைரியமா தாங்க பேசுறேன், யாருக்கும் பயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது திமுக அவர் பேசினாரான்னு எனக்கு தெரியாது. இல்ல, நேத்து தான் பேசியிருக்காரு. அத எனக்கு தெரியாது. நான் பார்த்திருந்தாருன்னு சொன்னா பார்க்காம எப்படி பேசினாருன்னு சொல்ல முடியும். என்ன நான் சார் அந்த இது? நிகழ்ச்சியை பார்த்திருந்து என் இல்ல, முன்னாடி அவர் பேசியிருந்தா நான் அதுக்கு பேசியிருக்காரு. பதில் சொல்ல தயாராகிறேன். அவர் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார். அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியாது. சார் அவர் மட்டும் கிடையாது. நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே RS பாரதி தான் ஏற்கனவே பழங்குடியினவர்கள் வந்து நீதிபதியா இருக்கிற காரணமே வந்து இந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு. அமைச்சரா இருக்கிற வேலு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கொண்டு வந்தது வந்து திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிறாங்க. எதற்கு இந்த மாதிரி கண்ணியக்குறை பிச்சைன்னு ஏவா வேலை எந்த இடத்துலயும் சொல்லலையே. சொல்லியிருக்காங்க சார். அவர் என்ன சொன்னாரு, ம். இந்த நீதிமன்றம் கொண்டு வந்தது திமுக தான் கொண்டு வந்தது வந்து அவர் சொன்னார் ஒழிய வேறெல்லாம் ஒன்றும் சொல்லல. அந்த மாதிரிலாம் ஏவாளு பேசுனது தெரியல. RS பாரதி பேசுனது எனக்கு தெரியாத நான் வந்து தெரியும்னு சொல்ல முடியாது. நேற்று ஃபுல்லா ட்விட்டர்ல வைரல் ஆச்சு. திமுக தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கையும் இல்ல, அவர் ஒரு வருத்தமும் நீங்க தெரிவிக்கல. ட்விட்டர்ல பேஸ்புக்ல வர்றதெல்லாம் எடுத்தா என்ன எடுக்க முடியும்? என்னங்க அவர் உயிரோடு இருக்கிறவருவே இல்ல அவர் உயிரோடு இருக்கிற ஒரு பேசுனது ஆளையவே 8 மணிக்கு இவர் இறந்து விட்டார்னு ஒரு யூடியூப்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க. சார், தெரியுமா இது வந்து உங்களுக்கு? அவரோட அவர் உயிரோடு இருக்கிறவனையே பேசுறாரு, போடுறாங்க. அந்த வீடியோ தான் வெளியாயிருக்குது. அப்புறம் ஒண்ணும் இல்ல, அமைச்சரா இருக்கிறவங்களே அவர் 8 மணிக்கு ராஜினாமா செய்து விட்டார், 7 மணிக்கு ராஜினாமா செய்து விட்டார், வெளிநாடு ஓடி விட்டாருங்கிறாங்க. அத அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து நீங்க என்ன இவங்க என்ன மகாத்மா காந்தி மாதிரி என்ன நேர்மையா நடக்கிறவங்களா அந்த போடுறவங்கலாம்? அது விளம்பரத்துக்காக காசுக்காக போடுறாங்க. அது எல்லாம் வந்து எடுத்து நம்ம பேசணும்னு வைங்க, நம்ம அதை விட கேவலமா போயிடும். அந்த மாதிரி தரம் இல்லாம பேசுறதுக்கு நான் தயார் இல்ல. திமுகவுல வந்து அந்த அளவுக்கு உட்கட்சி பிரச்சனை. திமுக என்ன உட்கட்சி பிரச்சனை இருக்கு? ஏன் மேயர் 2 பேர் ராஜினாமா பண்ணாங்க? யாரு நீங்க வந்து இப்போ ஒரு வீட்டுல நாம இருக்குன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வந்து ராஜினாமா செய்யறத வந்து யாரும் கேட்கவே கூடாது. முதல்ல அது ஏன் கேட்க கூடாது? ஏது கேட்கணும்? மேயரா இருக்கிறாங்க, ஒரு மாநகராட்சியோட மேயரா இருக்கிறாங்க, பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? பொதுமக்கள் இல்ல சார், ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 2 பேர் தான். ஒருத்தரை வந்து பதவியில வைக்கிறது வைக்காது, அமைச்சரா வைக்கிறது வைக்காது, மேயரா வைக்கிறது வைக்காது, ஒருத்தருக்கு வந்து MP சீட்டு கொடுக்கறது கொடுக்காது, MLA கொடுக்கறது கொடுக்காது வந்து கட்சி தலைவரோட உரிமை. அதை வந்து ஏன் கொடுக்குறீங்க எடுக்கிறீங்க எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கும் உரிமை இல்லை, எனக்கு அது கேட்கறதுக்கான தகுதி இல்லை. அதான் உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். அந்த கட்சிக்கு அது சம்பந்தமே இல்லை சார். மேயருங்கிறது மக்கள் பணியாற்றுறது, அது வந்து அவங்க வந்து ஒண்ணும் கிடையாது. இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம், முதல்ல மேயர் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 வருஷம் இருந்தது 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்த வச்சாங்க. அந்த மாதிரி இப்ப இருக்காங்க. இனி ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேனு கொடுக்கலாம். அதனால ஒரே ஆளு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. திமுக கவுன்சிலர்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். 2 எந்த கவுன்சிலர் வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எங்க காங்கிரஸ் கோயம்புத்தூர்ல இருந்து எந்த கவுன்சிலர் வந்து கொடுத்தாங்க? ஒரு கவுன்சிலர் பேர் சொல்லுங்க. திமுக கவுன்சிலர்களே வந்து அவங்க மேயருக்கு எதிராக பேசுறாங்க. யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேக்குறேன் சார். சும்மா யார்கிட்ட சொன்ன சார்? பத்திரிகையில பேட்டி கொடுத்தாங்களா சார்? ஆமா சார். பேரை சொல்லுங்க சார். எனக்கு அந்த 100 பேரும் தெரியும். பேரை சொல்லுங்க, நான் பேசுறேன். நெல்லையிலேயே அது வந்து பிரச்சனை ஆயிச்சா ஆகலையா? எங்க சார் பிரச்சனை ஆச்சு? எப்படி சார் ஆச்சு? என்ன சொல்லுங்க. யாரு சொன்னாங்க? இப்போ அவங்க 2 யார்கிட்ட யார் பேட்டி கொடுத்தாங்க? 2 பேர் வந்து ரிசைன் சார், நான் ஒன்னு சொல்றது ஆதாரமா எதையும் நம்ம பேசணும். சும்மா பொதுவா இந்த டீ கடையில டீ சாப்பிட்டு பேசலாம், அது மாதிரி நம்ம 2 பேரும் பேசக்கூடாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு அரசியல்வாதி. 2 பேரும் பேசுறோம்னா நானும் மனசாட்சிப்படி உண்மையை சொல்லணும், நீங்களும் சொல்லணும். ஏன் நடக்காதவே நடந்ததா நம்ம 2 பேரும் பேசணும் வைங்க. அப்ப நம்ம பேசுறதுக்கும் டீ கடையில் உட்காந்துட்டு பேசுறவங்களுக்கு வித்தியாசம்லாம் போயிடும். திமுக வந்து இப்போ சட்டப்பேரவை நடக்குது. ஏற்கனவே வந்து நீங்க பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சிகளோட குரலை நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிமுக சைடில் எடப்பாடி அவருங்க வந்து சொல்றது, திமுக வந்து எங்களை பேச விடுறது கிடையாது, எதற்கு சட்டப்பேரவை நடத்துறீங்க, சஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் சட்டப்பேரவை நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன சொல்ல போறீங்க? நானும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவன் தான், எடப்பாடி இருந்தவர் தான். சட்டமன்ற விதிமுறைகளை வந்து என்னன்னு தெரியுமான்னு அவர் கேளுங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் அவங்க இருக்கிறவங்க பூரா 3 தடவை 4 தடவை MLA ஆனவங்க தான் அதிமுக இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இனி இன்னொரு நண்பர் இதே மாதிரி உட்கார வச்சு இன்னொருத்தர் பேசினா 2 பேர் ஒரு இடத்துல பேச முடியுமா? பேச முடியும்னு சொல்லுங்க. முடியுமா? பேச முடியாது. நம்ம பேசி முடிச்சு இன்னொருத்தர் பேசணும். அதனால அங்க வந்து கேள்வி பதில்னு இருக்கு இல்லையா, அது ஆரம்பிச்சாச்சுன்னா கேள்வி பதில் 20 கேள்வி கேட்பாங்க எப்பவுமே நடைமுறை. அந்த 20 கேள்வி பதில் அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. MLAகள் வந்து தொகுதி பிரச்சனை பற்றி கேட்குற நேரம் அது.
அதனால இவங்கள மக்கள் ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மானிய கோரிக்கை நடக்கும். அந்த நேரங்களில் அந்தந்த மானியங்கள்லாம் அந்த தொகுதிக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த கேள்வி பதில் கேட்டு அது வெட்டு தீர்மானம் ஒன்று இருக்குது, அது கொண்டுட்டு வந்தால் இவருக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அமைச்சர். அந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியை மறந்துட்டு மக்களை மறந்துட்டு சும்மா இந்த போர்ஜரி அரசியல் பண்ணுறதுக்காக வந்து சும்மா டெய்லி கருப்பு சட்டை போட்டு அது கருப்பு சட்டை போடுறது எங்கே போடுவாங்க, ஒருத்தர் இறந்தா துக்கத்துக்கு போடுவாங்க. இது சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு நாள் சரி துக்கத்துக்கு போடுற 6 நாள் போட்டு சுத்துறீங்க ரோட்ல. அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து யாருக்காக நீங்க ஒண்ணாவது உட்காந்தீங்க, எதுக்காக உட்கார்றீங்க சட்டமன்றத்துல? சார் சட்டமன்றத்துல வந்து விவாதத்துல கலந்துட்டு பேசுறதுக்கு தானே உங்களை வர சொல்லி கூப்பிடுறாங்க சார். யார் சொன்னாங்க அப்படி? யார் சொன்னாங்க? எடப்பாடி தான். அவரு சொல்றதை விடுங்க சார், அவரு சும்மா பொய் பேசுவார். அவர் சொல்றது அவர் ஒண்ணு சொல்றதெல்லாம் அவர் என்ன சொல்றது, அவர் சொல்றாரு. அவரு எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார் சார்? சபாநாயகர் என்ன சொன்னாரு முதல் நாள்? உங்க பிரச்சனையை எடுத்து பேசுவோம், பேசுறதுக்காக பேசாம இல்ல. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பேச முடியாது, இந்த விவாத கேள்வி பதில் முடிஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் டைம் தர்ற பேசலாம் உட்காருங்கன்னா, இவங்க போனதுமே எந்திரிச்சு நின்று கோஷம் போட்டு வெளியே வர்றாங்க. சார் அவங்க வந்து அரசியலில் சீன் போட்டு பத்திரிகையில் செய்தி வரணும், டிவியில் வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, இவங்க சொல்றதெல்லாம் எதுவும் நடக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு இவரே எத்தனை தடவை சார் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது முறை தவறி பேசுறதுக்கு தனபால் விட்டாரா சபாநாயகர்? இல்ல இவர் ஒத்துட்டாரா? இப்ப சபாநாயகர் அப்ப நீங்க சொல்றது திமுக சார். அப்பாவு திமுகவுக்காக அப்பாவு கிடையாது, பொதுவான சபாநாயகர்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் கட்சியில மெம்பராகவே இருக்க முடியாது. அதனால அவர் பொதுவான சபாநாயகர். சபாநாயகருக்குன்னு விதிமுறை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. எந்த நேரத்தில் 0 ஹவர்னு ஒண்ணு இருக்கு. ஒரே நிமிஷம், விவாதங்கள் நடத்துறதுக்கு 0 ஹவர்னு ஒண்ணு இருக்கு. இது பார்லிமெண்ட்லயும் சபாநாயகருக்கான இது இருக்கும்ல. அப்ப வந்து திமுக ஆட்கள் வந்து இந்த மாதிரி குரலை ஒசத்தி பேசுறாங்க, சலசலப்பு பண்றாங்க, அமளியில பண்றாங்க அப்படின்னு ஒரு அங்க வந்து இங்க மாதிரி வந்து அங்க வந்து அங்க 0 ஹவர் இருக்கு, எல்லாம் இருக்கு, யாரும் இல்ல. அங்க எதுக்குமே பேசுறதுக்கு வந்து அலோ பண்ணி லெட்டரே வாங்க மாட்டாங்க. இங்க சபாநாயகர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்கட்சி தலைவர்கிட்ட லெட்டரை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நீங்க பேசலாம்னாங்க. 11:30 மணிக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு சொன்னா உண்மையாவே சார் தூங்குறவனை சொன்னதும் எந்திரிச்சிருவான், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் உதச்சாலும் எந்திரிக்க மாட்டான். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. அவரெல்லாம் அடிக்கிற காத்துல வந்தவர். அதனால அவருக்கு எவன் சார் ஓட்டு போடுறான்? 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. தலைவர் வரை ஆக்கியிருக்காங்க. யாரு எதிர்கட்சி தலைவர் ஆக்கியிருக்காங்களா? யார் எதிர்கட்சி தலைவர்? என்ன வேற கட்சி இல்லையாங்க? அடுத்த கட்சி இல்லாதனால ஆயிருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கட்டும், நடைமுறைகள் வந்து ஒரு தரம் தகுதி வேணும். அதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காரணம் அவர் வந்து நிரந்தர தலைவரும் கிடையாது, நிரந்தரமான அரசியல்வாதியும் கிடையாது. அது பாவம் அந்த அம்மா காலில் விழுந்து கையில் விழுந்து எல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம். போன அசம்பிளி இவங்களோட எலெக்ஷன் நேரில் அன்புமணி ராமதாஸ் முந்தாள் என்ன சொல்றாரு? இவர் ஆளை நக்குவார், காலை நக்குவார், டயரை நக்குவார் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற அதிமுக காரனை கூட்டி யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியோட போய் வேலை செய்யக்கூடாது, எதுக்கும் போவேனான்னு உத்தரவு போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோபத்தில் அவர் அந்த மாதிரி திட்டுறாரு. அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சார் நான் உங்களுக்கு கேட்டுக்க, 10 வருஷமா திமுக கூட்டணி கட்சிகள் வந்து 10 வருஷமா தொடர்ந்து கூட்டணி இருந்துட்டு இருக்கு. இவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை திட்டுறாரு, அண்ணாமலை இவரை திட்டுறாரு, இப்போ ராமதாஸ் திட்டுறாரு, ராமதாஸுடைய மகன் திட்டுறாரு. அதனால் இவங்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து ஆதாயத்துக்காக கூட்டணி சேர்றவங்க, மக்கள் நலனுக்காக இல்லை. அதனால் அதிமுகவெல்லாம் ஒரு கட்சியாகவே பேசாதீங்க. அதெல்லாம் எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா அம்மா காலம், அதெல்லாம் கம்பீரமாக கட்சி நடத்துனாங்க. இவங்க இப்போல்லாம் வந்து சம்பாரிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் வேண்டாம் சார். இவ்வளோ 120 பேர் செத்தாங்க உத்தரப்பிரதேசத்தில். ஏன் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு அறிக்கை விட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம். விட்டாரா? பேசினாரா? ஏன் ஒன்றும் வேண்டாம். பிஜேபி சார் இப்போ சொல்கிறேன், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பிஜேபி, ஒன்றும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லை. 240 MP தான். இன்னைக்கு வந்து சர்க்கஸில் நீங்கள் பார்த்துருங்க, உளுந்தா கரணம் இல்லைன்னா மரணங்கிற மாதிரி இன்னைக்கு 2 பக்கமே. இந்த பீகார் முதலமைச்சர் ஒரு கையை பிடிச்சிட்டு இருக்காரு, ஆந்திரா முதலமைச்சர் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கை விட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு ஒரு கதை. அதனால 2024 வரைக்குமே இந்த அரசு இருக்காது. ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டு இருக்குது. நேற்று ஒன்றில் பார்லிமெண்ட்ல வந்து ராஜா பேசினார், பதில் சொல்ல முடியல. அதே மணிப்பூர் MP ஒரு அம்மா பேசுனாங்க. அந்த அம்மா பேசும்போது எந்திரிச்சு போயிட்டார் வெளியே. பிரதமரே உட்காந்து பதில் சொல்லுங்களேன், தைரியம் இருந்தா. அதனால நீங்க வந்து திமுகவை பற்றியோ, திமுக முதலமைச்சரை பற்றியோ, திமுக நடவடிக்கையை பற்றியோ வந்து
எந்த கட்சியுமே பேசுறதுக்கு தகுதியே கிடையாது தமிழ்நாட்டில். சார், காரணம், இப்போ யாரும் மக்களுக்காக யாரும் வேலை செய்யறது இல்ல. எல்லாருமே வந்து சுயநலத்துக்காக கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல 40 தொகுதியில நீங்க திமுக ஜெயிச்சிருக்கீங்க, திமுக கூட்டணி. அவங்க வந்து எம்பியா பதவி ஏற்கிறாங்க. வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாழ்க உதயநிதின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? எல்லாருமே தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, உதயநிதி வாழ்க. இல்ல, சார், வாழ்க உதயநிதி எனக்கு யாரு வாழ்வு கொடுக்குறாங்களோ, எனக்கு யார் என்னுடைய வாழ்க்கையிலுக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கிறாங்களோ போடுறாங்க அந்த சார். சார் மக்கள் ஓட்டு போட்ட மக்களாலதான். மக்களுக்கு யாரும் எது தப்பே சொல்லல. முதல்ல எடுத்ததும் என்ன சொல்றாங்க, என்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு சொல்லிட்டு தான் பதவி எடுக்கிறாங்க. அப்படி சொல்லலையே. நீங்க அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். தொகுதி பேரை சொல்லி வாக்களித்த மக்களுக்கு நன்றியை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பதவி எடுத்தாங்க. எல்லாரும் தமிழ்ல தான் பேசுனாங்க. யாரும் இங்கிலீஷ்லையும் பேசல, எதுலையும் பேசல. அதனால 40 பாராளுமன்ற தொகுதியில சார் அந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒன்று ஓட்டு போடல. 2019 38 பாராளுமன்ற தொகுதி ஒரு தேனியை தவிர பாக்கி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் 40க்கும் போட்டாங்க. பாண்டிச்சேரியோட சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கொடுத்தாங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா 21 மேயரும் கொடுத்துருக்காங்க. 135 கவுன்சில் நகரசபையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்கள் தான் அதுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க. எந்த கட்சிக்காரரோ அண்ணா திமுகக்காரனோ பிஜேபிக்காரோ ஓட்டு போட்டாலும் நாங்கள் வரல. அதனால் அந்த மக்கள் ஏன் நம்புறாங்கனாக்கா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லேயே மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் மக்களுக்கு செஞ்சதுனால 43% பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது வந்து பெண்கள் ஓட்டு பூராமே எங்களுக்கு போட்டதுனால தான் நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம். காரணம் வந்து அவங்களுக்கு தெரியும் நமக்கு சேவை பண்ணுறது யாருன்னு. அதனால் இனிமேல் எதிர்காலத்தில் பிஜேபியில் எடப்பாடி பழனிசாமியில் பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று வந்து மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்கிறாரு, 35 வருஷமாக அரசியல் நடத்துகிறோம், ஆட்சிக்கு வர முடியல, 10,000 மக்கள் தான் இருக்கிற ஒரு கட்சி ஆட்சி பண்ணுதுங்கிறாரு. 10,000 மக்கள் இருக்கிறவங்கள 2,900,000 பேர் திமுக உறுப்பினராக இப்போ இருக்கிறனால தான் 2,75,00,000 ஓட்டு வாங்க முடிஞ்சது. நீங்கள் 2 கோடி மெம்பர் நாங்கள் இருக்கிறோம்னு எடப்பாடி சொன்னார். 72 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 2 கோடி பேர் எங்கே உங்களுக்கு உறுப்பினர்? நீங்கள் அவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எதற்காக நீங்கள் வந்து இங்கே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து ஏவே வேலு பேசணும்? அதிமுக வந்து அதிமுக ஓட்டம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏன் பேசணும்? எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர், அவங்க ஓட்டம் எங்களுக்கு தான் ஏன் பேசணும்? ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுக அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு பயத்துல இருக்கிறாங்களா? யாருக்குமே பயமே இல்ல. பின்ன இதுவரை வரலாற்றுல திமுக பயந்ததா சரித்திரமே கிடையாது. எம்ஜிஆருக்கு ஆப்போனன்ட் யாரு? திமுக தான் ஆப்போனன்ட். ஆனா எம்ஜிஆர் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? காரில் அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக உறுப்பினர், ஒரு அமைச்சர் கூட போயிட்டு இருக்கும்போது தலைவர் கலைஞரை பற்றி தவறான வார்த்தை பயன்படுத்தும் போது கார் ஓரம் அழுத்தி இறங்கி போயான்ட்டார். அப்போ அது பயமா? மரியாதை, ஒரு நட்பு, பழக்க வழக்கம். இப்போ சொல்கிறோம், அவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், அவங்க வந்து கொள்கை ரீதியால எந்த சண்டையும் இல்லை திமுக அதிமுகவுக்கு. தனிப்பட்ட முறையாக அந்த அம்மாவுக்கு பிடிக்காம சில பேசுவாங்களுடைய ஒரு இடத்துலையும் கூட தனிப்பட்ட முறையாக யாரையும் தாழ்த்தி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அரசியலே தெரியாது. தனி மனிதனை வந்து தரக்குறைவாக தாக்கி பேசுறது, அப்புறம் போறாரு டெல்லியில கூட்டணியில போய் வேட்டு கட்டி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலைனால தான் வெளியே வந்தாங்க. அந்த கட்சி உங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம். ஆமா, எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி திமுகவுல இருந்தவர், அதனால வந்து அவங்க ஓட்டம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேக்குறதுல என்ன தப்பு? நான் உங்களுக்கு எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, எம்ஜிஆர் கேட்க கூடாதா? இல்ல இல்ல இல்ல, எம்ஜிஆர் வந்து திமுகவுல பொருளாளர் இருந்தவர் சார், இருந்தவர் தான். ஆனா கட்சியில வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி விலகி அதுக்கப்புறம் கட்சியில சரியில்லை அவர் எந்த இடத்துல இதுவரை திமுக ஒரு நாள் தப்பா பேசுறதே கிடையாது. ஏதோ ஒரு வந்து கருத்து முரண்பாடால தான் வெளியே போய் வந்து அவர் ஏடிஎம்கே சொல்லி உங்களுக்கு உரிமை குரல் படம் பாத்தீங்களா? இல்ல உங்களுக்கு உரிமை குரல் படம் பாத்தீங்களா? இல்ல, எம்ஜிஆர் நடிச்ச படம் தான். அண்ணன் தம்பிகளா குடும்ப சண்டை வந்துடும், குடும்பமே பிரியும்னு சொல்லுவாங்க. செவரு கட்ட சொல்லுவார் அவங்க அண்ணன், ஓலையை வச்சு கட்டுவார். தெரியும் அவர் எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்னா இருப்போம்னு. அந்த ஓலையை பிரிச்சுட்டு எல்லாம் ஒன்னா சேர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் திமுக அதிமுக. அதனால தான் அதிமுக தொண்டர்கள் வந்து ஏமாந்து போகாதீங்க. அவர் எடப்பாடி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்களும் நாமெல்லாம் ஒன்று தான், நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் அந்த நிகழ்ச்சி மூலியமாக சொல்கிறோம், அதிமுக உண்மையான தொண்டர்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். எதுக்காக? நீங்க வந்து எதுக்காக இல்ல,
இந்த நாடு நல்லா இருக்கணும்னா திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். மதவாத கட்சிகளையும் ஜாதி வெறிபிடி தலைவர்களை அடக்குவதற்கு திமுக ஓட்டு போடுங்க. உங்களுடைய கொள்கை லட்சியம் திமுக ஒன்று தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இடையில போனீங்க அதை பற்றி நான் கவலையே படல. நீங்கள் கம்முன்னு திமுகவுக்கு வாங்க, வேலை செய்யுங்க, திமுக இருங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இது திராவிட மண், திராவிட நாடு. அதனால் எம்ஜிஆரும் அண்ணாவை தலைவரை ஏற்றுட்டாரு, கலைஞரும் அண்ணாவை ஏற்றுட்டாரு, தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தலைவர் கலைஞரும் எல்லாருமே அண்ணாவுடைய தலைமையில் செயல்பட்டவங்க தான். அதனால நமக்குள்ள குடும்ப பிரச்சனை எவ்வளவு வேணா இருக்கலாம். அதுக்காக மற்றவனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. குடும்ப உறவுகளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி திமுகவை விட்டு கொடுக்க வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கெல்லாம் ஒரு சமுதாய ரீதியாக இல்லை. அவங்களும் ஒன்றும் மத சார்பாக இருக்காங்க, ஒன்றும் ஜாதி சார்பு இருக்காங்க. அந்த ரெண்டையும் அடக்கிறது தான் திமுகவுடைய கொள்கையே. மதமும் ஜாதி இல்லாததான் திமுக கொள்கை. அதனால உங்க திமுக தலைமை அப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, திமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், ஓட்டு மட்டும் போட சொல்லல. ஓட்டு மட்டும் போட சொல்லல. மற்றவங்க காலில் விழுந்து பணம் சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்காக கட்சி நடத்துகிற எடப்பாடி வேலுமணி மாதிரி ஆளுகிட்ட போகாதீங்க. திமுகவுக்கு வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று தான், நமக்குள்ள சகோதரர்கள் தான் இருப்போம். நீங்கள் திமுகவுக்கு வாங்க, திராவிட பாரம்பரியத்தை காப்பாற்றுவோன்னு சொல்கிறோம். அண்ணா திமுக தொண்டர்கள், உண்மையான மனசாட்சி உள்ள தொண்டர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவான், திமுகவுக்கு இருக்கணும். சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் தொடங்கி இருக்கிறாரு. மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறாரு, நீட்டுக்கு எதிராக பேசுகிறாரு, சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை ஆதரவு தெரிவிக்கிறாரு. நாளைக்கு விஜய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் அது மாதிரி தப்பாக நினைக்கிறீங்க? விஜய் என்ன சொன்னார்? நீட்டுக்கு கடுமையாக எதிர்த்ததுக்கப்புறம் நேற்றிருந்து தமிழிசை சவுந்தரராஜா, அண்ணாமலை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? தம்பி விஜய் தவறான பாதை இல்லை. நீட் என்கிற அரக்கன், அதாவது சார், கல்வித்துறை 1976 வரைக்கும் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, எல்லா துறைகளுமே. அப்போ அந்தந்த மாநில அரசுகளை பாடத்திட்டங்களை மாற்றிக்குவாங்க. வகுப்புகளை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்தது. அப்புறம் இவங்க எடுத்ததுக்கப்புறம் பியூசிங்கிறத எடுத்துகிட்டு +1 +2ன்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜில் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்குறாங்க. கொண்டு வர்றது மட்டும் இல்லை, அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க கம்ப்யூட்டர்லேயே கேள்வித்தாளை முதல்லையே கொடுத்துட்டு 30 லட்சம் ஒவ்வொரு பசங்கிட்ட வாங்கிட்டு, அந்த பையன் என்ன பண்ணா, லட்சக்கணக்கான பசங்களுக்கு செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டான். பூரா எழுதுறாங்க. அது அந்த மாதிரி கேவலமாக, தவறாக, மோசடி, லஞ்ச ஊழல். இதுக்கு மோடி என்ன பதில் சொல்லுவார்? மோடி வாயை திறந்திருக்காரா? கண்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட மேற்கு வங்காளத்துக்கு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்புறீங்க, சிபிஐ அனுப்புறீங்க, எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு இந்த பணம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கினாங்கன்னு சொல்லி பகிரங்கமாக கொடுத்த பசங்களே சொன்னாங்களே, ஒரு வீட்டிலையாவது இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு போச்சா? நிர்மலா சீதாராமன் அனுப்புனாரா? எந்த அதிகாரி வீட்டுக்காவது? அமலாக்கத்துறை பண்ணுச்சா? திண்டுக்கல்லில் லஞ்சம் வாங்கின அமலாக்கத்துறை அதிகாரி கைது பண்ணாங்களே தமிழக அரசு. நீங்கள் அதுக்கு அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம். அமலாக்கத்துறை நேர்மையான துறைங்கிறீங்களே, அவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் பண்ண அந்த துறையை நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலைங்களோ அனுப்பிட்டு இருந்தீங்க. இப்போ மக்கள் சரியான பாடம் படிக்க வச்சிருக்கிறாங்க. 240 விட மைனாரிட்டி கவர்மெண்ட், தொங்கும் கவர்மெண்ட், எந்த நேரத்தில் அட்பாயுசோட ஓடிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் இந்த கவர்மெண்ட் போகும்னு தெரியாது. சந்திரபாபு நாயுடு இப்படி திரும்பிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, நிதிஷ்குமார் முடிஞ்சா தெரிஞ்சு போச்சு. இங்க அப்படி இல்லை, நிரந்தரமான அரசாக தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி தொங்கும் கவர்மெண்ட் நடத்துகிற மோடிக்கு மக்கள் சரியான பாடம் படிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு அராஜக ஆட்சி நடத்துறாரு. அவரை யாரும் பேசக்கூடாது, அவரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவர் பேர் சொன்னாலே உடனே கைது பண்ணுறது. ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி வைக்கிறீங்க. இப்போ அந்த முதலமைச்சர் ஜாமீனில் வந்துட்டார், மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறாரு. கெஜ்ரிவால் என்ன தப்புனா நீதிமன்றமே கேட்டுது. அவர் மேலே குற்றச்சாட்டே நீங்கள் நிரூபிக்க முடியல, சார்ஜ் ஷீட் போட முடியல. எதுக்கு ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் சாதாரண விஷயமா சார்? ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சரே ஒரு பாதுகாப்பு இல்லை, முதலமைச்சரே நடக்க முடியாது, மக்களுக்கு சேவை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் அடக்கணும்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தானே தண்டனை கொடுத்துருக்காங்க மக்கள். இப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறோம், நீங்கள் தப்பாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரி, ஓகே. ஒன்றும் வேண்டாம். பீகாரில் இன்னைக்கு 25 பாலம் இடிஞ்சு போச்சு, பூரா கட்டினது பூராமே. ஏன் அதுக்கு அமலாக்கத்துறை போகாதா? நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? வேற ஒரு மாநிலத்தில் சின்ன விஷயம் ஊர் பூரா பேசுறீங்களா? பயந்துட்டு கிடக்குறீங்களா 2 பேர்கிட்ட? இல்லை, நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகராகவே விஜய்க்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க.
இப்போமோ அவர் வந்து மாநில உரிமைகளுக்காக பேசுறாரு, நீட் எதிர்ப்பு இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கும்போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தானே சார் 2020. சார் நாங்கள் வந்து யாரையுமே வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது, சவாலாகவே யாரும் நினைக்கல. ஆரோக்கியமான அரசியல் அவர் வந்து தெளிவாக முடிவெடுக்கிறாரு, சொல்லிட்டு அது பாராட்டியிருக்கிறோம். நேற்றே நாங்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். நீட்டுக்கு வந்து அவர் இது நான் சொன்னதே சொல்கிறார். ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையை, நிதித்துறையை மாநில அரசுகளுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதில் என்ன தப்பு? அவர் கேட்குறது, நாங்கள் கேட்குறது, அவரும் கேட்குறாரு. அதனால் கொள்கை ரீதியாக ஒரே திராவிட பாரம்பரிய கொள்கை ரீதியாக அவர் செயல்படுறாருன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதனால் தேர்தல் காலத்தில் எல்லாரும் நிற்க வேண்டியது தான். மக்கள் யார் வேணும்னு முடிவெடுக்கிறாங்களோ, எந்த கட்சிக்காரர் மட்டுமே ஓட்டு போட்டு எந்த கட்சி ஜெயிக்கிறது இல்லை, மக்கள் தான் முடிவெடுக்கிறது. மக்களை நாங்கள் நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சிண்டு முடிகிற மாதிரி செய்ய வேண்டியதில்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை பற்றி அவருக்கு தெரியும், அண்ணா திமுக பற்றி தெரியும், எடப்பாடியை பற்றியும் தெரியும், அவர் யார் தலைவராக இல்லையான்னு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை பேர் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, எந்த கட்சி தலைவராக இப்போ அவர் கூப்பிட்றாங்க. அவரெல்லாம் அரசியல்வாதி கிடையாது சார். அதெல்லாம் ஒரு சும்மா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தார், அவ்வளோதான். அவரால் நிரந்தரமாக இருக்க முடியாது. இதெல்லாம் நிரந்தரமாகவே அரசியல் இருக்கிறவங்க தான் இருக்க முடியும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.